அறிவு இருக்கா இல்லையா? ஏன் பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறேன்? அப்படிதான் உடைப்பேன். எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். உனக்கு என்ன முடிவு தெரியும் சொல்லு. நான் தினமும் பார்க்குறேன், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதில் சில நேரம் தூங்கும்போது கனவுல கூட வந்து திட்டுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதா? நீ பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி. எந்த மாதிரி? நான் அக்கம் பக்கம் போய் பொருணி பேசுகிறேன்னா, இல்லை வீட்டில் உள்ள வேலை எதுவும் செய்யாமல் இருக்கேனா, இல்லை வேறு எதுவும் தப்பு செய்கிறேனா? வீட்டு வேலை செஞ்சால் போதுமா? நீ என்னைக்கு ஒரு குடும்ப பொண்ணாக நடந்திருக்க? குடும்ப பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல. காலையில் நேரத்தில் எந்திக்கிறேன், பாத்திரம் பண்ண கழுவுறேன், வீடு வாசல்லாம் தூக்குறேன், சமையல் பண்ணுறேன். இதுக்கு மேலே குடும்ப பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? தோட்டத்தில் வேலை வைக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அங்கே போய் ஒத்தையில் வேலை பார்த்தா தான் தெரியும். ஒத்தையில் எல்லா மரமும் ஏறணும், அதை லோடு ஏற்றி விடணும், வெயிலில் வேலை வந்து டயர்டாக இருக்கும். நானே அந்த டென்ஷனில் வருவேன். டென்ஷனில் ஏதாவது 2 வாரத்தை திட்ட தான் செய்வேன். நீ தான் அனுப்பிட்டு நடந்துக்கிறணும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உள்ள கோவத்தை வீட்டில் வந்து காமிச்சா நான் அனுசரித்து போகணுமா? இதே மாதிரி நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன். போயிட்டு வந்து உங்களை திட்டுறேன். நீங்களும் அனுசரித்து போவீங்களான்னு பார்ப்போம். எது நீ வேலைக்கு போயிட்டு வருவேன், நான் ஒன்று அனுசரித்து நடந்துக்கணுமா? நீலாம் பட்டாதான் உனக்கு புத்தி வரும். இப்போ சொன்ன மாதிரி நாளிலேருந்து நீ வேலைக்கு போகிறேன். நீ எத்தனை நாள் நீ வேலைக்கு போய் சமாளிக்கிற நானும் பார்ப்பேன். நான் தோட்டத்துக்கு நாளையிலேருந்து தினமும் வேலைக்கு போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாருங்கள். தேவையில்லாமல் சவால் விட்டவும் சரி பார்த்துக்கலாம். நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிடணும். டீ போட்டாச்சா இல்லையா? எவ்வளோ நேரம்? எழுந்த உடனே டீ கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? டீயா இது? குடிக்கிற மாதிரியா இருக்குது? கசாயம் மாதிரி இருக்குது. கசப்பா? இனிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு டீயே வேண்டாம், நீயே குடி. வீட்டில் அழுக்கு துணி நிறையா இருக்குது, அதெல்லாம் துவைச்சி வை. மதியத்துக்கு சமையல் செஞ்சு வை. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி சரி. இந்த தென்னை மரத்தில் எப்படி ஏறுறது? சரி, பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் இந்த போட்டியில் தோத்துறக்கூடாது. என்ன சாப்பாடு வச்சிருக்க? சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை. இது சாப்பாடு, இது குழம்பு, இது கூட்டு. சே, மனுஷன் திம்பானா இது சாப்பாடா? சாப்பிட்ற மாதிரியா இருக்கு? உப்பும் இல்லை, உரப்பும் இல்லை, காய்கறியும் வேகலை. சாம்பார் மாதிரியா இருக்கு, ரசம் மாதிரி இருக்கு. மனுஷன் சாப்பிடுவானா இதை? நீயே சாப்பிடு, நான் கடையில் போய் சாப்பிடுறேன். வீட்டில் என்ன வேலை பார்த்தீங்க? போட்டது போட்ட மாதிரியே இருக்கு. சாப்பிட்ட சாப்பாடு பாத்திரம் கழுவலை, காலையில் மேலே போட்ட துணி எடுத்து வந்து வைக்கல, ட்ரெஸ்ஸை அயன் பண்ணல. தண்ணி வருது, போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைங்க, நான் போய் தூங்குறேன். நான் முடியுமா என்ன பண்ணுறேன்? சரி, காலேருந்து வேலை பார்த்து டயர்டாக இருக்கு. இந்த பாத்திரத்தை நாளை கழுவிக்கிட்டுமா? நாளைக்கு பாத்திரம் கழுவாதீங்க, 4 நாள் கழித்து கழுவுங்க, நல்லா மணக்கும். ஐயோ, காலைல 7 மணி ஆயிடுச்சு. நைட்டு ரொம்ப நேரம் வேலை பார்த்து டயர்டில் தூங்கிட்டோம், எந்திரிக்க முடியல.
ஐயோ வந்து கத்துவாதே, டைவர் ஆகி போச்சு. என்ன சமையலாம் ரெடியாக இருக்குது, வீடு வாசலாம் கூட்டி இருக்கு. யார் பார்த்த வேலை இவ்வளோ முடியுமாவும் இருக்கு? என்னங்க, நான் வேலையெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். மதியத்துக்கு சாப்பாடும் செஞ்சிட்டேன். நான் உங்கள் கூடயே தோட்டத்துக்கு வேலைக்கு வரேன். சரி முடியுமா, நானும் உன்னை ரொம்ப தவறாக பேசிட்டேன், மன்னிச்சுக்க. இனிமேல் உன்னை திட்ட மாட்டேன். ஒரு பெண்ணோட கஷ்டம் என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. வா, எவ்வளோ வேலை. அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடாமல் தங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க.